எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். 2 பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மைவி திரிக்கு அகெயின்ஸ்டாக நான் வந்து ஒரு 1.25 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அந்த பணத்துக்கு உண்டான எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், விளம்பரம் பார்த்தா எனக்கு பணம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு எந்த பணமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 பெண்கள், ஒருத்தவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர், அவங்க தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை சார்ந்தவங்க, பேபி, திருமதி பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, இன்னொருத்தவங்க வந்து சொர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. இந்த 2 பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் உள்ள மாவட்ட கண்காணிப்பாளர் அங்கே அலுவலகத்துக்கு போய் காவல்துறை அலுவலகத்துக்கு போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. மைவே திரி எனக்கு பணம் கொடுப்பதாக சொன்னாங்க, இந்த மாதிரி முதலீடு செய்து நீங்கள் விளம்பரம் பார்த்தால் உங்களுக்கு பணம் வரும் அப்படி என்று சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு எந்த பணமும் வரல. நான் என்னுடைய நகையை அடமான வைத்து தான் நான் என்ன பண்ணேன், இதில் பணம் போட்டேன். என்னால் அந்த நகைக்கு வட்டி கட்ட முடியல, அந்த சம்பாதிச்சு அந்த பணத்தையும் மீட்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் வந்து காவல் நிலையத்தில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் வந்து என்னுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து நான் அங்கே பதிவு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க பேசி முடித்தோடனே இன்னொருத்தவங்க திருப்பூர் மாவட்டம் காங்கத்தை சார்ந்த பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் சொல்லிட்டு என்னையும் வந்து இது மாதிரி விளம்பரம் பார்த்தா காசு வரும், நீங்கள் பணம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் வந்து பேசினாங்க, என்கிட்டையும் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. நானும் அதை நம்பி என்ன பண்ணேன், என்னுடைய பணத்தை வந்து வட்டிக்கு வாங்கி நான் உள்ளே போட்டேன். இப்போ என்னால் வட்டியும் கட்ட முடியல, அசலும் கட்ட முடியல, நான் மிகவும் சிரமத்தில் இருக்கிறேன். ஸோ அதனால் என்னுடைய பணத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவை மாவட்டத்தில் உள்ள காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வழக்கு பதிந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசி அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நிமிட வீடியோ வந்து வந்ததை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம். மேபி மற்றவங்க பார்க்காம இருந்தாலும் மைவித்திரையை சார்ந்த இருக்கக்கூடியவங்க, மைவித்திரையவே முழு நேர தொழிலாக வைத்து செய்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக அதை பார்த்துருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, மக்கள் இன்னமும் ஏன் பொறுமை காத்து உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, நீங்கள் முறையாக சட்டத்தை அணுகுவது, காவல் நிலையத்தை அணுகுவது தான் மக்களுக்கு உண்டான ஒரு முறையான நீதி கிடைக்கும். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து மைவி திரியுடைய அவங்களுடைய பிளான்ஸு, அவங்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் எப்படி போகுது, எந்த மாதிரியான விளைவு ஃப்யூச்சரில் வரும், மேபி அவர்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறது மேபி இல்லை 100% வந்து ஒரு ஃபேக் கமிட்மெண்ட்டு தான் என்று இருந்தாலும் இவர்கள் அந்த ஃபேக் கமிட்மெண்ட்டுங்கிறத வெளியே உங்களுக்கு தெரிய வரும் பொழுது அதனால் அதை தாங்க முடியாமல் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய கனவுகள் எல்லாமே என்ன ஆயிரும், சுக்குத்தூளாக போயிடும். ஏன்னா நீங்கள் எல்லாம் கடன் வாங்கி போட்டிருப்பீங்க. உங்கள் பணத்தை நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத தாண்டி மற்றவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க பாருங்கள். நீங்களும் போடுங்க, நான் போட்டிருக்கிறேன், ஏன் நான் இருக்கிறேன், நான் ஆட்சின்னு கூட நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, அது கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நான் தான் இருக்கிறேன்ல, நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிற கமிட்மெண்ட்டை பெருவாரியான மக்கள் கொடுத்துருக்கக்கூடும். இப்போது இது மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மாறும் பொழுது, அவர்கள் பணத்தை கொடுக்கல அப்படிங்கும்போது அவர்கள் யாருக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க அப்சண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் காவல் நிலையத்தை அணுகி அப்போ போய் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியாவது எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு நீங்கள் போராடுறதுலையோ, அப்போ வந்து ஒரு பெரிய கோரிக்கை வைப்பதிலையோ, அப்போ அழுது நம்ம வருத்தப்படுறதுலையோ ஒரு சூழ்நிலையும் கிடையாது. இப்போ நம்ம முன்னாடியே அதுக்கு தயாராகிக்கோங்க, முன்னாடியே விழித்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 2 பெண்கள் வந்து கேஸும் கொடுத்துட்டு அவர்கள் வந்து அந்த வீடியோவும் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வீடியோவுக்கு இன்டர்வியூ கொடுத்து இது மாதிரி நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பணம் வராது இருக்கிறவங்க இப்போ காவல்துறையே, கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரே என்ன பண்ணியிருக்கிறாரு, மைவி திரியின் மீது வந்து ஒரு விசாரணை சென்று கொண்டிருக்கு, விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் மேற்கொண்டு இதில் யாரும் பணம் போட வேண்டாம், பணம் போட்டால் அவங்களுடைய பணத்தை நீங்கள் இழந்துவிடக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ்ஸுக்கு வந்து மீடியாவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு நோட் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் கூட நம்முடைய சேனலில் நம்ம காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் கொடுத்த அந்த ப்ரெஸ் நோட்டையே படித்து அந்த நோட்டையுமே கூட அந்த வீடியோவில் வந்து சைடில் டிஸ்பிளே வர மாதிரி
நம்ம கொடுத்து வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், நீங்கள் தயவு செஞ்சு அதையும் பாருங்கள். இப்படி ஒரு அறிக்கை காவல்துறை கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்குறாங்க. நீங்கள் மேற்கொண்டு எதுவும் ஏன்னா இது விசாரணைகள் இருக்குது, விசாரணையிலிருந்து அடுத்தடுத்து ஒரு அந்த கம்பெனியை முடக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் நேரலாம். அப்போ நேரும்போது அது வரைக்கும் நான் பணம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பணம் போட்டுட்டு இருந்தாவோ, இல்லை அது வரைக்கும் நான் டெபாசிட் வாங்குவேன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு இருந்தாலோ, சாரி இது டெபாசிட்னு சொல்லக்கூடாதா, ஸோ நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலோ, பொருள் விற்கிறேன்னு சொல்லிட்டு 2 ரூபாய்க்கு போகிற பொருளை அவர் 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாலோ, இது என்ன ஆகும், யாருடைய பணம் அதில் போய் முடங்கும்னா மக்களுடைய பணம் அதில் போய் முடங்கிடும். அப்போ திடீர்னு அந்த கம்பெனியை நம்ம முறைப்படி ஒரு சீல் வைக்கும்போதோ, முறைப்படி சீஸ் பண்ணும்போதோ என்ன பண்ண முடியாதுன்னா உங்கள் பணத்தை இம்மீடியட்டாக ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியாது. அது பெரிய ப்ராசஸ் ஆகிடும். அது நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு போய் அப்புறம் அதுக்கப்புறம் அது தீர்ப்பாகி அதில் யாரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ப்ரூஃபெல்லாம் என்ன அப்படிலாம் கேட்டு அந்த ப்ரூஃபெல்லாம் நீங்கள் அந்த மைவித்திரியில் நீங்கள் பணம் போட்டதுக்கு உண்டான ப்ரூஃபெல்லாம் உங்கள்கிட்ட கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பணம் போட்டல அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா பெரும்பாலும் வந்து அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மைவித்திரியோடைய பேரில் உள்ள அக்கௌண்ட் தானா அப்படிங்கிறத நீங்கள் சோதிக்கணும். சோதிக்காமல் நம்ம பாட்டில் ஏதோ ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறாங்க, அந்த அக்கௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நாளைக்கு இந்த அக்கௌண்ட் தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது அது மைவித்திரிக்கும் எந்த நீங்கள் பணம் அனுப்புன உங்களுக்கும் அந்த டிரான்சாக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. சரி, நீங்கள் கேஷாக கொடுத்தீங்கன்னா சுத்தம் இன்னும் என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு அவேர்னஸ் வந்து காவல்துறையே கொடுக்குது, நீங்கள் பணத்தை என்ன பண்ண வேண்டாம், முதலீடு செய்ய வேண்டாம், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரெஸ் நோட்டே கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் வந்து இது வந்து யாரோ மேனிப்புலேட் பண்ணது, யாரோ கிரியேட் பண்ணது, உண்மையே வந்து காவல்துறை கொடுக்கல இப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ப்ரெஸ் நோட்டை படித்து போட்ட அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் 2 லிங்க்கு கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேராக கூகுள் நியூஸுக்கு போகும். கூகுள் நியூஸில் வந்து அந்த ஒரு செய்தி நிறுவனம் போட்டிருந்த அந்த செய்தி, அப்புறம் அந்த ப்ரெஸ் நோட்டுடைய அந்த இமேஜ் அதையும் இருக்கும். நீங்கள் இப்போ கூட போயிட்டு என்ன பண்ணலான்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அந்த ப்ரெஸ் நோட்டை டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி வீடியோவில் போட்டனோ அதை நீங்கள் அதை படித்தும் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு தெளிவாக நம்ம வந்து காவல்துறை சொல்லியாச்சு. சொன்னதையும் மீறி நீங்கள் பணம் போட்டு நாளைக்கு அந்த பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் காவல்துறைகிட்ட கேட்டால் காவல்துறை நம்ம பார்த்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறோமே, நீங்கள் தான் போட வேண்டாம் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பகிரங்கமாக ப்ரெஸ் நோட்டே கொடுத்தோமே, அதையும் மீறி நீங்கள் பணத்தை போட்டுட்டு எனக்கு வந்து பணத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னா குற்றவாளி நீங்களுமா ஆயிடுவீங்க. யார் மேலும் மேலும் பணத்தை போடுபவர்களோ பணத்தை போடுங்கள் என்று ஒரு டாப் லெவலில், அதாவது ஒரு லீடரா 2 பேர் சேர்த்துட்டா அவங்க லீடர் ஆயிடுவாங்க இல்லையா. இப்போ அந்த லீடர் கேட்டகரியில் இருந்து யாரெல்லாம் மீண்டும் வந்து இதுக்கு பணத்தை போடுங்கன்னு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களோ, இல்லை கன்சியூமராக நீங்களே அதில் போய் பணத்தை போட்டுட்டு நாளைக்கு போயிட்டு எனக்கு அவங்க பணம் அவங்க கொடுக்கல, இந்த மாதிரியான கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எனக்கு வந்து அந்த பணத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்களை தூக்கி தான் முதல்ல உள்ளே போட வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா முறைப்படி அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாச்சு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமும் நான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணிங்கன்னா அது யாருடைய குற்றமாகும், உங்களுடைய குற்றம் தான் ஆகும். இது வந்து நம்மளுடைய தவறாக ஆகிடும். அதனால் மறுபடியும் நீங்கள் மைவித்திரியில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வரட்டும். அறிக்கை வந்து இது திரு மைவித்திரியுடைய உரிமையாளர் சத்யானந்தம் அவர் சொல்கிற மாதிரி இது முறைப்படி எல்லாம் நடக்குது, எல்லாமே பக்காவாக ஆடிட்டிங் பண்ணி எல்லாமே பக்காவாக அக்கௌண்ட்ஸில் நடக்குது அப்படிங்கும்போது இதுக்கு தடை இருக்காது. அப்போ தடை இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் நோட் வரும். எப்படி ப்ரெஸ் நோட் முதல் வந்துச்சோ அது மாதிரி ஒரு நோட் வரும். அந்த நோட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், முதலீடு பண்ணலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த பணத்தை கொண்டு போய் அவங்கக்கிட்ட என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் பொருள் வாங்குறதா நினைக்கல, பொருள் விற்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, பொருள் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வருமானம் வருது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு உதவியாக இருக்கும் பொருளாதாரத்தில் அப்படின்னு தான் நம்ம போகிறோம். அப்படி போடணும்னு நினைக்கிறவங்க அந்த ப்ரெஸ் நோட் கொடுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அங்கே அலுவலகத்துக்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சார் இந்த மாதிரி பணம் போட சொல்லி கேட்குறாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் வந்து சுமூகமான வகையில் தான் நடந்துகிட்ருக்கு, எங்களுக்கு மைவித்திரிக்கு எந்த காலத்திலையும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்க.
அங்கங்கே ஹப்பு வந்து அடுத்தடுத்து அவங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் தைரியமாக பணம் போடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை சொல்கிறாங்க. சார் நாங்கள் பணம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை கொடுத்த காவல்துறையிடமே போய் நீங்கள் ஒப்பீனியன் கேளுங்க. இதை தான் அந்த அறிக்கையிலும் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் போய் சார் இந்த மாதிரியான ஒரு நிறுவனம் எங்களை வந்து அணுகுறாங்க, பணம் முதலீடு செய்ய சொல்கிறாங்க, நான் செய்யலாமா வேண்டாமான்ட்டு எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம். ஏன்னா காவல்துறை மக்களுடைய நண்பன் அப்படி இல்லையா? அப்போ நீங்கள் அறியாமையிலேருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே போகிறீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்து வைத்த பணத்தையோ இல்லை வட்டிக்கு வாங்கி எனக்கு ஒரு லாபம் வரும், வட்டியும் அசலையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வரது எல்லாமே எனக்கு சேர்ந்தது, நான் பெற வேண்டியது தான் அப்படின்னு நினச்சோ நீங்கள் பணம் போட்டு என்ன ஆகுறீங்கன்னா நீங்கள் சஃபர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்கிறாங்க. அப்போது நிறையா இப்போ கூட பாருங்கள் நீங்கள் யூடியூப்பில் நேற்று கூட வந்து இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மே 17, இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைய தேதி வந்து பார்த்திங்கன்னா மே 17 அன்னைக்கு நம்ம வந்து நான் பார்த்தேன். அதாவது மே 16 அன்னைக்கு நான் வந்து மைவி3 எம்டி ஃபார்மா அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து எம்டி வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடுறாரு. என்ன போடுறாருன்னா, இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து அப்பெல்லாம் வந்து நிறைய ஓப்பன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நம்ம மைவி3 வந்து தன்னுடைய இலக்கை நோக்கி தீவிரமாக முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறது, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம், நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் வீடியோ போட்டிருக்காரு. இது மாதிரி அடுத்தடுத்து வீடியோ என்ன ஆகுது, அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிறையா ஹப் ஓப்பன் பண்ணதா வீடியோ வருது. இன்னமும் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு வீடியோனா என்னென்னா, 10th இந்த டைம் 10th ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அந்த 10th ரிசல்ட் வந்த அப்புறம் ஒரு 10th மாணவனை வைத்து ஒரு வீடியோ போடுறாங்க. நான் வந்து ஒரு ஏதோ எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, ஒரு மெமரி வரத்துக்கான ஹெர்பல் சம்மந்தமான ஒரு ப்ராடக்ட்டை வந்து மைவி3 இருக்குது மெமரி பவருக்காக. நான் இதுக்கு முன்னாடி மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு இருந்தேன், இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு மெமரி பவர் பயங்கரமாக வந்து நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கில், அந்த மீட்டிங் நடந்தது ஈரோட்டில் தான். ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மைவி3 உடைய ஸ்டோர் இருக்கு இல்லையா, அங்கே தான் அந்த மீட்டிங் நடந்திருக்கு. அந்த ஸ்டோர்லேயே அந்த சிறுவன் வந்து மைவி3 உடைய அந்த பர்டிகுலர் அந்த ஹெர்பல் ப்ராடக்டை கையில் வச்சுக்கிட்டு என்ன பேசுகிறாரு, இது மாதிரி வந்து எனக்கு இதுதான் ரொம்ப மார்க் எடுப்பதுக்கு மெமரி பவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சதுரங்க வேட்டியில் படத்தில் பார்த்த மாதிரி தான் இல்லையா. இப்போது ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பாவம் சிறிய பசங்களை எல்லாம் அவர்கள் வந்து மேபி அவங்க அப்பாவோ அம்மாவோ மைவி3 உடைய ஸ்டோரில் அவங்களும் வச்சுருக்கலாம், இல்லை அதில் ஒரு முதலீடு பண்ணி அவர்கள் வந்து ஒரு பெனிஃபிட் பார்த்துட்ருக்கிறவங்களாம் இருக்கலாம். இது மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, எம்எல்எம் கம்பெனிக்கே உரித்தான இதை வந்து நான் சாப்பிட்டேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஊனமாக இருந்தேன், சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் ஓடவே ஆரம்பித்தேங்கிற மாதிரிலாம் வரும் இல்லையா. இது மாதிரியான நிறையா விஷயங்கள் வரும். அது ஒரு 10th படிக்கிற மாணவனையெல்லாம் வைத்து அவர்கள் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நாம் ஏன் மைவி3க்கு வந்து சார்ந்து இவ்வளோ விஷயம் வீடியோ போட்டுட்ருக்குறோம் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையா எம்எல்எம் கம்பெனியை பார்த்துருக்கேன். அந்த எம்எல்எம் கம்பெனி மூலிமா சப்ரானவங்களை நிறையா பேர் பார்த்துருக்கேன். ஈவன் என்னுடைய ஃபேமிலியாக கூட இருக்கிறாங்க. நானும் போயிருக்கிறேன், மீட்டிங் போயிருக்கிறேன், என்னையும் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போயிருக்கிறாங்க மீட்டிங். நான் மைவி3 சொல்லலை, மைவி3 போன்ற கம்பெனிகளில் சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரிலாம் போகும்போது அதை பேசும்போதே நமக்கு தெரியும் இது ஏதோ சரியில்லாத ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருசாக ஆர்வம் காமிக்காமல் வெளியே வந்துடுறோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களே போய் எல்லாரையும் பணம் போட வச்சு, தானும் பணம் போட்டு, பணம் வராதப்போ எல்லாரும் கூட்டமாக எங்கள் வீட்டுக்கு வந்து ஏன் எனக்கு நீங்கள் தான் வாங்கி தரணும்னு சொன்னதெல்லாம் வந்து எங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கு. அது மாதிரி நிறையா அனுபவங்கள், நிறையா கம்பெனிகள்லாம் நமக்கு ஆல்ரெடி உணர்த்தியிருக்கிறாங்க இது மாதிரியான விஷயங்களை. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் என்ன பண்ணாருன்னா, திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் கட்டிங் மாஸ்டராக அவர் பாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நான் சொல்கிறது வந்து மைவி3 வருவதற்கு முன்பாக இன்னொரு நிறுவனம், அந்த நிறுவனத்தின் பெயர் ஹெல்பின் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பேர், அந்த எம்டியோடைய பேர் வந்து மக்கள் அரசன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் பேர் எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. எப்படி மைவி3 எம்டி என்னென்ன புலாரம்லாம் சூட்டுறாங்க, என்ன கிரீடம்லாம் வைக்கிறாங்க, எப்படி ஒரு ராஜா மாதிரி அவரை வந்து வரும்போது வர வைக்கிறாங்க, இது எல்லாமே அங்கேயே நடந்துச்சு. ஸோ அவர் மக்கள் அரசன்னு சொல்லுவாங்க. அந்த நிறுவனத்தின் பெயர் ஹெல்பின். அந்த ஹெல்பினில் வந்து நீங்கள் 12,000 பணம் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு 12,000க்கு ஒரு கிட்டு கொடுத்துருவாங்க. இதே கான்செப்ட் தான். நீங்கள் பணம் போட்டால் ஒரு பொருள் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க தப்பிக்கிறதுக்கு, நான் பொருளை விற்றுட்டேன்னு தப்பிக்கிறதுக்கு. நீங்கள் 12,000 கொடுத்தீங்க இல்லையா, உங்களை சேர்த்து விட்டவருக்கு அது வந்து என்னமோ சம்திங் 6,000 3,000 போயிடும். அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட் மேட்சாக உங்களுக்கு பணம் வரும். இது மாதிரி அவர் அறியாமையில் பாவம்
அவர் வந்து என்கிட்டையும் கலந்து இது பண்ணலாமா வேணாமான்னு கேட்கல. அவர் பாட்டு உள்ளே போயிட்டு தன்னுடைய வேலையே விட்டுட்டு, அந்த கட்டிங் மாஸ்டராக இருக்கக்கூடிய அந்த நெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற வேலையே விட்டுட்டு முழுக்க இந்த கம்பெனிக்கு வந்து வேலை செய்கிற ஆளாக மாறிட்டார். இதில் சம்பளமும் கிடையாது, அதிலையா சம்பளம் வந்துட்டு இருந்தது, இப்போ சம்பளமும் கிடையாது. டவுன்லைனில் ஆள் வந்தால் மட்டும்தான் வருமானம். எப்படி மையத்திரிக்கு நிறையா பேர் லீடராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அது மாதிரி இவங்க வீடு வீடாக போய் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லார்ட்டையும் போய் பார்த்து பேசி இந்த கம்பெனிக்கு இவங்க சர்டிஃபிகேஷன் கொடுத்து பணத்தை வாங்கி என்ன பண்ணுறது, அந்த கம்பெனிக்கு போய் கட்டுறது. யாரோ பிழைக்கிறதுக்கு யாருக்கிட்டையோ நம்ம போய் என்ன பண்ணுறது, கமிட்மெண்ட் கொடுத்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அந்த பணத்தை வாங்கி வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கோ இல்லை புரியலன்னு சொல்கிறவங்களுக்கோ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கில் நல்லா ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு ஃபுட்டு உட்பட அந்த மீட்டிங்கே ஒரு பயங்கரமான கிராண்டாக பண்ணி அவங்களுக்கு இம்ப்ரெசிவ் பண்ணி அவங்க மைண்ட் வாஷ் பண்ணி அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் அந்த கம்பெனியில் கட்டுறது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா அந்த கம்பெனி ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அவங்க பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலை. இது நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலேயாவது. இன்றைக்கி வரைக்கும் 2 வருஷத்துக்கு மேலேயே 3 வருஷம் பக்கம் நினைக்கிறேன். இன்று வரைக்கும் அவர்கள் வந்து நான் பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக சொல்லலை. வந்துருவோங்கிற நம்பிக்கையோடு எல்லாருமே இருக்கிறாங்க. எப்போ கேட்டாலும் இந்தா வந்துடும், அதான் வந்துடும், இந்த ரீசனு அந்த ரீசனு ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி வராது அப்படிங்கிறத மட்டும் அவங்க வாயிலிருந்து வரமாட்டேங்குது. வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே முன்னெடுத்துறாங்க. இது மாதிரி நாளைக்கு ஆகி இலவகாத்த கிளியா நம்ம காத்திருந்து நம்ம டயர்டாகி நம்ம என்ன ஆயிடுவோம், நம்மளுடைய பலத்தையும் நம்ம இழந்துருவோம், பலவீனமாக ஆகிடுவோம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போகாட்டி நம்ம உற்சாகத்தோடு நிறையா விஷயங்களை செய்வதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். இதுதான் நான் சொல்கிறேன், வெற்றியும் அடைவோம். இதுதான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு மக்கள் உடனே போய் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை காத்திருக்க வேண்டாம். கண்டிப்பாக இறுதியில் ஒரு மோசமான அனுபவமாக உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன். உடனே உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணுங்கள். பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைக்கு உடனே வந்துடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.